ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி அடை தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுக்கு முதல்ல நான் வந்துட்டு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க, நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் 2 துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்துட்டு 1 கப்பு கேழ்வரகு மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ராகி ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாக வர டைமில் நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக வர டைமில் வந்துட்டு நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா லூஸாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆடாகாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்தமாரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நான் இந்தமாரி வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அழுத்தி விட்டு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம வந்துட்டு உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தான், அதேமாரியே பிடிச்சி நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுட்டு வேணால் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே வந்துச்சு. நான் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுனால நல்லா இந்தமாரி அளவுக்கு நல்லா பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்தமாரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் நல்லா டிப் பண்ணி ஈரமான கிளாத்தாகவே எடுத்துகிட்டு ஒரு தட்டு மேலே போட்டுட்டு தட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு அது மேலே வந்துட்டு இந்த ஈர கிளாத் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வந்துட்டு கேழ்வரகு மாவு உருண்டையை வச்சு நல்லா கையிலே இந்தமாதிரி தட்டி தட்டி விடுங்க. கையிலே நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. தட்டி நான் எப்படி தட்டுறனோ அதேமாரி தட்டிக்கோங்க. இந்தமாரி நீங்கள் தட்டிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு ரவுண்டு நல்லா ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பெருசாக நல்லா தட்டிட்டேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன தோசைக்கல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா மேலே ஆயில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். ஆயில் விட்டுட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி கலரில் வரணும், நல்லா கோல்டன் கலரில் கருகாமல் விட்டு இந்தமாரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இது யாருமே எடுத்துக்கலை. எல்லாருமே தோசை இட்லி தான் சாப்பிட்றோம். ஆனால் வந்து தோசை இட்லி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்தமாரி ராகி அடை எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 வாட்டி. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான உணவு. பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வருதுன்னு. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான சூப்பரான கேழ்வரகு அடை. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் திரும்பவும். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.